அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்ம கோஃப்தா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்புறம் சோறு வடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சட்டியில் இது பூ, பட்டை, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், ஜீரா போட்டு இது உள்ள வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கோஃப்தாக்கு ஒரு வெங்காயம் 4 பச்சை மிளகா போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது பேட்ச் கீமா அரைக்கும் போது நம்ம அதில் ஜீரா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் ரோஸ்டட் க்ரஷ் பண்ணது இது கொத்தமல்லி தூள் அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கை அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில். அதை அரைச்சக்கப்புறம் நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கோஃப்தா வரதுக்கு, நல்லா உருண்டை வரதுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். அதில் நம்ம கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணோன்னா நல்லா அது உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம தேவைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். எங்களுக்கு சிக்கன் மசாலா தேவைந்துச்சு, அதனால சிக்கன் மசாலாவும் சாட் மசாலாவும் போட்டோம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு லெமன் பூரா ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா பிசைஞ்சக்கப்புறம் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் பட்டை, ஏலக்காய், ஜீரா, பூ, பெரிய ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் நம்ம 2 பெரிய தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேவுறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் அது சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம 3 பெரிய தக்காளி, அப்புறம் 4-5 பெரிய வெங்காயம் நல்லா அதுலேயே பச்சை மிளகா ஒரு 8 போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் வச்சிடலாம் சைடில். அதுக்கப்புறம் இந்த தக்காளி நம்ம பிரியாணி இலை போட்டுக்கலாம். அப்புறம் உள்ள வச்சதுலேயும் பிரியாணி இலை போட்டுக்கலாம். அந்த இலை நல்லா டேஸ்ட் நல்லா அதில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கோஃப்தா பனாச்சி வச்சுக்கலாம். அது நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சது நம்ம அந்த தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன தக்காளி தனித்தனியாகவும் இருக்காது, எடுத்து வைக்க தேவையில்லை சைடில். இது ஒரேடியாக அரைச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக. அதுக்கப்புறம் நம்ம இது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எண்ணெய் மேலே பிரிகிற வரைக்கும் நம்ம இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள கொதிச்சக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது நல்லா அப்புறம் இது 85% வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவில் நான் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி நார்மல் மசாலா போட்டுக்கலாம். நான் இதில் பிரியாணி மசாலாவும் மஞ்சத்தூளும் போட்டு ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டேன். நம்ம இதில் 4 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வெட்டி போட்டுடலாம், சின்னதாக, சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த கோஃப்தா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அந்த மசாலா ஆகுனக்கப்புறம் நம்ம இந்த சட்டியில் போட்டுக்கலாம். சட்டியில் ஒரு லேயராக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயராக சோறு தனியாக நம்ம வடிகட்ட தனியாக வச்சுட்டோம். அதே சட்டியில் நம்ம இந்த மசாலா போட்டு தயிர் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம். அந்த தயிர் இது டேஸ்ட் போகிற வரைக்கும். அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னோண்டு பேனில் நெய் போட்டு அதில் பாதாம், முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மேலே டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. எங்களுக்கு எல்லாத்துக்கும் இது போட்டால் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கோஃப்தா அந்த மசாலாவில் போட்டுக்கலாம். அது மசாலா கொஞ்சம் நல்லா அந்த கோஃப்தாவில் இறங்குற வரைக்கும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மசாலாலேருந்து தனியாக நம்ம கோஃப்தா எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த கோஃப்தா பிரியாணி கிண்டும் போது அது உடஞ்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இந்த மசாலா கோஃப்தா தனியாக எடுத்து வச்சக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவில் அது மேலே நம்ம கரம் மசாலா தூவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சோறு வடித்து வச்சது ஒரு லேயராக மேலே போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் திரும்பி நம்ம கோஃப்தா மசாலாவோட எடுத்து வச்சோம்ல அந்த மசாலா கோஃப்தா போட்டுக்கலாம். அது இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம சோறு போட்டுக்கலாம், வடித்து வச்சது. அதுக்கப்புறம் நம்ம இது மேலே கலர் உங்களுக்கு வேணுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, கலர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வறுத்த வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண பாதாம், முந்திரி பருப்பு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கும்.